ஆன்மீக ஐதீகங்கள். வைகுண்ட ஏகாதசி. மாதங்களில் நான் மார்கழி என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. அதனால்தான் ஒரு ஆண்டில் வரும் 24 ஏகாதசிகளில் மார்கழி மாத ஏகாதசி மிகவும் விசேஷமானது. மார்கழி மாத தேய்பிறை ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி என்றும், மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்றும் சொல்லப்படுகிறது. இதுவே மோட்ச ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. ஏகாதசி என்றால் 11 என்று பொருள். ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, மனம் 1 என்னும் 11ம் பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாதசி விரதமாகும். விரதங்களில் உயர்வானது என்று கூறப்படும் வைகுண்ட ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பவர்கள் பிறப்பில்லாத பேரின்ப நிலைக்கு செல்லக்கூடும் என்கிறார்கள். ஏகாதசி நாளில் பகவானை மட்டுமே நினைத்து அவன் புகழ் பாடி விரதம் இருந்தால் மனக்கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படுமாம். மது கைடவர்கள் வேண்டிக் கொண்டபடி இந்த விரதத்தினை மேற்கொள்ளும் எல்லா அடியவர்களுக்கும் பரந்தாமன் சொர்க்கவாசலை திறந்து வைகுண்ட பதவியை அளிக்கிறார் என்பது ஐதீகம். பரந்தாமனின் திருவடிகளை அடையச் செய்து நித்திய வைகுண்ட வாசத்தை அளிக்கிறது வைகுண்ட ஏகாதசி விரதம். பெருமாள் வீற்றிருக்கும் ஆலயங்களில் வைகுண்ட ஏகாதசி நாளில் பெருமை மிகு பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஏகாதசிக்கு முந்தைய நாளான தசமியன்று விரதத்தை தொடங்க வேண்டும். ஒருவேளை அதிக தளிகை இல்லாத பத்திய உணவாக உட்கொண்டு பெருமாளின் திருநாமங்களை சொல்லி சொல்லி நாள் முழுக்க அமைதியான தியானத்தை மேற்கொள்ள வேண்டும். மறுநாள் ஏகாதசியன்று அதிகாலையில் நீராடி விரதத்தை தொடங்க வேண்டும். ஏகாதசி கடும் குளிர் மாதமான மார்கழியில் வருவதால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை சாப்பிட வேண்டுமாம். ஏகாதசி நாளில் துளசியை பறிக்கக்கூடாது என்பதால் முதல் நாளே துளசியை சேகரித்துக் கொள்ள வேண்டும். அன்று முழுநாள் உபவாசம் இருக்க வேண்டும். 7 முறை துளசி இலைகளை சாப்பிட வேண்டும் என்கிறார்கள். குளிர்ந்த நீர் குடிக்க தடையில்லை. முதியவர்கள் உடல்நிலைக்கு ஏற்ப பழங்கள் எடுத்துக் கொள்ளலாம். பட்டினி கிடப்பதால் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைப்பதோடு குளிர்ந்த நீர் அருந்துவதால் அது வயிறை சுத்தமாக்குகிறது. உபவாசம் மட்டுமின்றி ஏகாதசி தினத்தின் இரவு முழுக்கவும் திருமாலின் திருநாமங்களை சொல்லியும் ராமாயணம், பாரதம், கீதை போன்றவற்றையும் படிக்கலாம். உபன்யாசமும் திருமால் நாமாவளிகளையும் கேட்கலாம். வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் நிகழ்வு நடைபெறும். சொர்க்கவாசலை கடந்து பெருமாளோடு பரமபதத்தினை அடைவது சிறப்பான பலனை தரும். மேலும் இரவு முழுவதும் கண்விழித்து முழு இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதே வைகுண்ட ஏகாதசி விரதத்தின் முக்கியமான நோக்கமாகும். ஏகாதசி விரதம் முடிந்த மறுநாள் துவாதசியன்று அதிகாலையில் நீராடி திருமண்கிட்டு துளசி தீர்த்தம் அருந்த வேண்டும். இன்று எடுத்துக்கொள்ளும் விரதம் பாரணை எனப்படுகிறது. பாரணை என்றால் விரதத்தினை முடிக்கும் முறையாகும். இந்த நாளில் சூரிய உதயத்திற்குள் சமையல் முடித்துவிட வேண்டும். குறிப்பாக அகத்திக்கீரை பொரியல், நெல்லிக்காய் துவையல், வறுத்த சுண்டைக்காய் உள்ளிட்ட 21 வித காய்கறிகள் அல்லது தங்கள் வசதிக்கு தகுந்தாற் போல பல வகையான காய்கறிகள் இடம்பெற்ற உணவை சமைத்து சாப்பிட வேண்டும். தொடர்ந்து துவாதசி அன்று இரவில் சாப்பிடக்கூடாது. பெருமைமிக்க இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தினை 30 முக்கோடி தேவர்களும் ஏற்பதாக ஐதீகம். அதனால்தான் இந்நாளுக்கு வைகுண்ட முக்கோடி ஏகாதசி என்ற பெயரும் உண்டு. வைகுண்ட ஏகாதசி நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் எல்லா வளங்களும் நலன்களும் கிடைக்கும். நோய் தொற்றில் இருந்து காத்துக் கொள்ளவும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து இறைவனை வழிபடலாம். வைகுண்ட ஏகாதசி விரதம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி கடைபிடிக்கப்படுவதால் நாமும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து சொர்க்கவாசல் கடந்து பெருமாளை வழிபட்டு சகல நன்மைகளும் பெறுவோம். வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். வைகுண்ட ஏகாதசி.